உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சேலம் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் மொத்த வருவாய்த்துறை ஆவணங்களும் மாயமாகியுள்ள நிலையில் கணினி பட்டா கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கிராம மக்களின் அவல நிலையை எடுத்துரைக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிட்டிசன் படம் பார்த்திருப்போம். அதில் அத்திப்பட்டி என்ற கிராமமே அழிந்து போயிருக்கும். படத்தில் அத்திப்பட்டி எப்படி மாயமானதோ உண்மையிலேயே சேலம் சிங்கிபுரம் கிராமத்தின் மொத்த வருவாய்த்துறை ஆவணங்களும் மாயமாகியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இக்கிராமத்தில் மொத்தம் உள்ளது 3127 ஏக்கர் பரப்பிலான நிலம். அதில் தனிநபர் பட்டா நிலங்கள் 2237 ஏக்கர். ஆனால் இந்த 2237 ஏக்கர் நிலங்களுக்கும் கடந்த 3 தலைமுறைகளாக பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை. இதனால் நில உரிமையாளர்கள் தாசில்தாரிடம் நில உரிமை அனுபவச் சான்று வாங்கியே தங்கள் நிலங்களை விற்க வேண்டிய சூழல். சிங்கிபுரம் கிராம நில உரிமையாளர்களின் பதிவேடு, புலப்பட புத்தகம், பட்டா, சிட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை நில ஆவணங்கள் எல்லாம் சிங்கிபுரம் கிராம நிர்வாக அலுவலகத்திலோ, வாழப்பாடி தாலுகா அலுவலகத்திலோ, சேலம் ஆட்சியர் அலுவலகத்திலோ, ஏன் சென்னை ஆவண காப்பகத்தில் கூட இல்லை என்பதுதான் வருத்தம் தரும் செய்தி. 1927 ஆங்கிலேயர் ஆட்சியில் வழங்கப்பட்டிருக்கும் அல்லவா புலப்பட புத்தகம், அது ஒன்றை வைத்தும் பயிர் அடங்கல் சான்று ஆவணங்களை வைத்தும் தான் வருவாய்த்துறையினர் நில அனுபவ உரிமை சான்று வழங்குகின்றனர். தங்களுக்கு முன்னர் பணியாற்றிய அதிகாரிகள் என்ன செய்தார்களோ அதையே தாங்களும் பின்பற்றுவதாக பகீர் கிளப்புகின்றனர் அதிகாரிகள். 1980-85 உட்பட்ட காலகட்டத்தில் பரம்பரை முனிசிப் என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் ஒருவர் சிங்கிபுரம் தொடர்பான ஆவணங்களை தமிழக அரசுக்கு வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் அப்போதைய நில ஆவணங்கள் எரிந்து போனதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, அப்படியே தொலைந்தோ எரிந்தோ போயிருந்தாலும் ஆட்சியர் அலுவலகத்திலோ சென்னை ஆவண காப்பகத்திலோ கூட எப்படி சிங்கிபுரம் நில ஆவணங்கள் மாயமாகி இருக்கும் என்ற மர்மத்திற்கும் விடை தெரியவில்லை. தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஆன்லைன் பட்டா முறை பின்பற்றப்படும் நிலையில் சிங்கிபுரம் மக்கள் இன்னும் ஆங்கிலேயர் காலத்தில் வழங்கப்பட்டதை போல வெள்ளை தாளில் தாசில்தாரிடம் எழுதி வாங்கி நிலம் தங்களுடையது என நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அரசு நலத்திட்ட உதவிகளில் எதுவும் பயன்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா பாருங்கள், இந்த வெள்ளை பேப்பரில் தான் அடங்கலில் தான் நாங்கள் எழுதி வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஏறத்தாழ இது 1930க்கு முன்னே இருந்தே இதே நிலைமையில தான் இருக்கு. தலைமுறையாக இந்த பட்டா பிரச்சனையை சந்தித்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். 40 ஆண்டு காலமாக நாங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறோம். எனக்கு இப்போ பேர பிள்ளைங்கள்லாம் வந்துடுச்சு. எங்கள் அப்பா காலத்திலேருந்து என் பேருக்கும் பட்டா வாங்க முடியல. என்கிட்ட இருந்து இப்போ என் பேர பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வழி இல்லாத இருக்கு. நிலங்கள் சொந்தமாக இருந்தும் இல்லாதவை போலத்தான் என சிங்கிபுரம் மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஏன்னா சர்வே இல்லை, எஃப்எம்இ இல்லை, இதெல்லாம் ரொம்ப காலமாக இப்படி கிடக்குது. அந்த பத்திரப்பதிவு இருக்கிறவங்களுக்கு சில வேலைகள் நடக்குது. பத்திரம் இல்லாத பூர்வீகமாக வச்சுருந்தவங்களுக்கு ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால அவங்களால எந்த ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு உதவிகளும் பெற முடியல. காமராஜர் காலத்தில் கொடுக்கப்பட்ட நிலத்திற்கு அத்தாட்சி இல்லாததால் வங்கிக் கடன் கூட வாங்க வழியில்லை என்பதே பலரின் குமுறலாக உள்ளது. விவசாயிங்களுக்கு காமராஜர் வாழ்ந்த காலத்தில் 3 ஏக்கர் நிலம் விவசாயிங்க கொடுத்தாங்க இலவசம். இது வரைக்கும் கவர்மெண்ட் அதுக்குண்டான ப்ரூஃப் எதுவுமே எங்கிட்ட இல்லைங்க. நாங்கள் அனாதியாக நடுத்தெருவில் நிற்கிறோங்க. எந்த லோனுக்கு போனாலும் எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் இருக்குது, உங்களுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லைங்க. சிங்கிபுரம் கிராமத்தில் நில ஆவணங்கள் அனைத்தும் மாயமான சூழலில் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சிறப்பு IAS அதிகாரிகள் தலைமையில் தாசில்தார், சர்வேயர் குழுக்களை நியமனம் செய்து சிங்கிபுரம் பகுதியில் உள்ள மொத்த நிலத்தையும் மறு அளவீடு செய்து UDR பட்டா முறையை அமல்படுத்தி ஆன்லைன் பட்டா வழங்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இப்போ எங்கே கேட்டால் விஓ ஆஃபீஸில் கேட்டால் எங்கிட்ட ரெக்கார்டு இல்லைங்கிறாங்க. இது தாலுகா ஆஃபீஸில் கேட்டாலும் வட்டார அலுவலகத்தில் கேட்டாலும் எங்கிட்ட இல்லைங்கிறாங்க.
சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டாலும் எங்கிட்ட ரெக்கார்டு இல்லை அப்படிங்கிறாங்க. தமிழக முதல்வர் போர்க்கால அடிப்படையில் உத்தரவு பிறப்பித்து தங்கள் 40 ஆண்டுகால போராட்டத்திற்கு விடிவு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என ஏக்கத்தோடு காத்திருக்கின்றனர் கிராம மக்கள். தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாழப்பாடியில் இருந்து செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.